லசந்த விக்ரமதுங்க என்ற இலங்கையின் பிரபல்யமான ஊடகவியலாளரின் படுகொலை பற்றியும், அந்த படுகொலை விடயத்தில் அந்த நேரத்தில் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டு வருவது பற்றியும் கடந்த சில உண்மைகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு காரணமான முக்கியமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவாக நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். அந்த நபரின் பெயர் உதயங்க வீரதுங்க. சாதாரண வர்த்தகரான இவர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்றதும் 2006 ஆண்டு நவம்பர் மாதம் 16 திடீரென்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இலங்கையின் உயர் ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டார். 9 வருடங்களின் பின்னர் 2015 ஆண்டு வீரதுங்கவின் ராஜதந்திர கடவுச்சீட்டை மீளப் பெற்றது மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம். உக்ரைன் அரசுக்கு எதிராக அந்த நேரத்தில் போராடி கொண்டிருந்த சட்டவிரோத குழுக்களுக்கு வீரதுங்க ஆயுதங்களை விற்பனை செய்தார் என்ற குற்றச்சாட்டை உக்ரைன் அரசாங்கம் முன்வைத்ததை தொடர்ந்து அவரது ராஜதந்திர அந்தஸ்தை நீக்கியது ஸ்ரீலங்கா அரசாங்கம். வீரதுங்க மீதான விசாரணைகள் முன்வைக்கப்பட்ட போதும் அவர் இலங்கைக்கு வர மறுத்து வேறு நாடுகளில் மறைந்து வாழ்ந்து வந்தார். 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 வீரதுங்கவை கைது செய்யும்படியான ஒரு அழைப்பாணையை இன்டர்போலிடம் விண்ணப்பித்திருந்தது ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம். 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 இலங்கையின் சுதந்திர தினத்தன்று துபாயில் வைத்து வீரதுங்கவை கைது செய்தது இன்டர்போல். இன்டர்போலினால் கைது செய்யப்பட்டு பிப்ரவரி 14 இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வீரதுங்கவை ஸ்ரீலங்கா குற்றத்தடுப்பு பிரிவு பல்வேறு நிதி மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்து விசாரணைகளுக்கு உட்படுத்தியது. முக்கியமாக அவர் ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராக இருந்த 2006 ஆண்டு காலப்பகுதியில் புரிந்த முக்கியமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் கீழ்தான் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அந்த ஊழல் குற்றச்சாட்டு தான் லசந்த விக்ரமதுங்க என்ற ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த ஊழல் குற்றச்சாட்டு. 2006 ஆண்டு ரஷ்யாவில் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராக வீரதுங்க பதவியேற்ற உடனேயே உக்ரைனிடம் இருந்து 4 MiG-27 யுத்த விமானங்களை இலங்கையின் வான்படைக்காக கொள்வனவு செய்திருந்தார் வீரதுங்க. ஏற்கனவே உக்ரைனிய வான்படையினரால் பாவிக்கப்பட்ட அந்த 4 MiG-27 யுத்த விமானங்களை கொள்வனவு செய்ததில் மிகப்பெரிய ஊழல் இடம்பெற்றது என்பதுதான் வீரதுங்க மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த விமானங்களை கொள்வனவு செய்ததில் சுமார் $1.5 மில்லியன் பணம் வீரதுங்கவுக்கு சொந்தமான 16 வங்கிக் கணக்குகளில் மாறி வைப்பீடு செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டதை தொடர்ந்து 2017 ஆண்டு வீரதுங்கவின் அந்த 16 வங்கிக் கணக்குகளையும் தடை செய்தது இலங்கையின் நீதிமன்றம். இந்த விசாரணைகள் நடந்தது எல்லாம் மைத்ரிபால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக இருந்த அந்த நல்லாட்சி கால பகுதியில். கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி கட்டில் ஏறியதும் குற்றஞ்சாட்டப்பட்ட வீரதுங்க விடுவிக்கப்பட்டார். இதுதான் சம்பவம். ஆனால் இந்த விடயத்தை இந்த விசாரணைகள் நடைபெறுவதற்கு 10 வருடங்களுக்கு முன்னரேயே தனது ஊடகத்தில் வெளியிட்டிருந்தார் லசந்த விக்ரமதுங்க. 2007 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த ஊழலை தனது சண்டே லீடர் பத்திரிகையில் அவர் தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு வந்திருந்தார். அது மட்டுமல்ல, அந்த ஊழலை மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட வீரதுங்க அந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ போன்றோரின் மிக நெருங்கிய உறவினர் என்பதையும் வெளிப்படுத்தியிருந்தார். கோட்டபாய ராஜபக்ஷவின் தாயாரின் சொந்த சகோதரியின் மகன்தான் இந்த வீரதுங்க என்பதையும், ஒரு சாதாரண வர்த்தகராக இருந்த வீரதுங்கவுக்கு ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகளின் உயர் ஸ்தானிகராக பதவி வழங்கி மஹிந்த ராஜபக்ஷ அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அவர் சுட்டி காண்பித்திருந்தார்.
யுத்த விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு யாஃபோஸ் கமாண்டர் டொனால்ட் பெரேரா பல நிறுவனங்களிடம் இருந்து விலைக்கோரல்களை மேற்கொண்ட போதும் அனைத்து நடைமுறைகளையும் புறந்தள்ளிவிட்டு தனது பதவியை பாவித்து கோட்டாபாய பிரித்தானியாவில் உள்ள பெலிமிசா ஹோல்டிங் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு மாத்திரம் நேரடியாக ஒப்பந்தத்தை வழங்கியதாகவும் லசந்த விக்ரமதுங்க குற்றம் சுமத்தி இருந்தார். அது மாத்திரமல்ல, பெலிமிசா ஹோல்டிங் லிமிடெட் என்கின்ற பெயரில் ஒரு நிறுவனமே பிரித்தானியாவில் கிடையாது என்றும் அவர் தனது ஊடகத்தில் கூறியதுடன் அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டிருந்தார். ஒரு மிக் யுத்த விமானத்தை $2.46 மில்லியன் கோட்டாபாய கொள்வனவு செய்ததை சுட்டிக்காண்பித்த லசந்த அதே விமானத்தை அதனை விட அரை விலையில் ஏற்கனவே இலங்கை விமானப்படை சில வருடங்களுக்கு முன்னர் கொள்வனவு செய்திருந்ததையும் சுட்டிக்காண்பித்தார். அந்த மிகப்பெரிய ஊழல் கோட்டாபாய ராஜபக்சவினால் நேரடியாக தனது உறவினர் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் என்று லசந்த தனது ஊடகத்தில் குற்றம் சுமத்தியிருந்தார். ஆடி போய்விட்டது அரசாங்கம். பதறிப்போனார்கள் ராஜபக்சக்கள். வடக்கு கிழக்கில் யுத்தம் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் வெளிவந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு ராஜபக்சக்களை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. எப்படியாவது லசந்தவின் வாயை அடைத்துவிட வேண்டும் என்று துடியாய் துடித்தார்கள். 2007 அக்டோபர் மாதம் 18 கோட்டாபாய சார்பாக வழக்கறிஞர் அலி சப்ரி லசந்தவிடம் 2 பில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு கடிதம் அனுப்பினார். 2008 பிப்ரவரி மாதம் 22 லசந்தவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கொன்றை தாக்கல் செய்தார் கோட்டாபாய ராஜபக்ச. லசந்த வெளியிட்டு வருகின்ற செய்திகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தை பாதிப்பதாக கூறிய கோட்டாபாய ஆயுத கொள்வனவு பற்றிய விவகாரங்களை லசந்த தனது பத்திரிகையில் எழுதக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். 2008 டிசம்பர் மாதம் 5 நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தது. கோட்டாபாய ராஜபக்ச பற்றி அடுத்த 2 வாரங்களுக்கு லசந்த தனது பத்திரிகையில் எதையும் எழுதக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. நீதிமன்றம் விடுத்த இடைக்கால தடை நீங்கும் நாளுக்காக லசந்த விக்ரமதுங்க காத்துக் கொண்டிருந்த சமகாலத்தில் லசந்தவின் வாயை நிரந்தரமாக மூடும் முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்தார் கோட்டாபாய ராஜபக்ச. யுத்தங்களின் சத்தங்களின் நடுவே லசந்தவின் குரலை நிரந்தரமாக அடக்கி விடுவதற்கு அவர் தீர்மானித்தார். அந்த காலகட்டத்தில் கோட்டாபாய நினைத்த அத்தனையையும் செய்து முடிக்கின்ற அதியுச்ச அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இலங்கையில் யாரை வேண்டுமானாலும் அவர் நினைத்தால் இலகுவாக படுகொலை செய்துவிட முடியும். எந்த காரணத்தையும் யாருக்கும் கூற தேவையில்லை. அனைத்தையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வழங்கிவிட்டு உலகம் தனது கண்களையும் காதுகளையும் இறுக மூடிவிட்டு காத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், தமிழ் ஊடகவியலாளர்கள் இப்படி பலரையும் படுகொலை செய்து இரத்தம் தோய்ந்த கரங்களோடு ஒரு அரக்கன் போன்று அப்பொழுது நின்று கொண்டிருந்தவர்தான் கோட்டாபாய ராஜபக்ச. படுகொலைகளை செய்வதற்கென்றே ட்ரிப்போலி குழு என்றொரு கொலைக்குழுவினை உருவாக்கி வைத்திருந்தார் கோட்டாபாய ராஜபக்ச. ட்ரிப்போலி குழு அல்ல, ட்ரிப்போலி பிளாட்டூன். பொதுவாகவே ஒரு பிளாட்டூன் என்பது 10-15 உறுப்பினர்களை கொண்ட 4 அல்லது 5 குழுக்களை உள்ளடக்கிய ஒரு இராணுவ பிரிவு. கருணா குழு, பிள்ளையான் குழு, முஸ்லிம் ஆயுத குழு, பாதாள உலக குழு, இராணுவ புலனாய்வாளர்கள் என்று பல தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு கொலைகார கட்டமைப்பு தான் ட்ரிப்போலி பிளாட்டூன். லசந்தவை படுகொலை செய்யும் உத்தரவு ட்ரிப்போலி பிளாட்டூனுக்கு வழங்கப்பட்டது. பெரெட்டா 8000 பிஸ்டல்கள் மற்றும் மினியூசி துப்பாக்கிகளில் குண்டுகளை நிரப்பியபடி லசந்த விக்ரமதுங்க என்ற ஊடகவியலாளரை படுகொலை செய்ய புறப்பட்டது கோட்டாபாய ராஜபக்சவின் ட்ரிப்போலி பிளாட்டூன். மனதை உறைய வைக்கும் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை காட்சியையும் அந்த படுகொலை தொடர்பான விசாரணை அவலங்களையும் பார்ப்பதற்கு மனங்களை திடப்படுத்திக் கொண்டு யாராக இருங்கள்.